தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சாய்பாபா விஜய் அவர்களோட அடுத்த ஆன்மீக பயணம் இருக்குல்ல, அந்த கோயிலை நோக்கி தான் போயிருக்கேங்க. இதை பற்றியும் இன்னும் சில விஷயங்களை பற்றி தான் பல விஷயம் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். வர்ற மே 4 வாக்கு எண்ணிக்கை நடக்க போதா, ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா? இதை முன்னிட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அது என்னன்னா, வர்ற 2ஆம் தேதியில இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு லீவு கிடையாது. எது வரைக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறு உத்தரவு வர்ற வரைக்கும், அதாவது டிஜிபி அந்த மறு உத்தரவு பிறப்பை பார்ப்பல, அது வரைக்கும் இது செயல்பாட்டில் இருக்க போகுது. அப்படின்னா எதுக்கு ப்ரோ அப்படின்ற கேள்வி மனசில் வரும். வேற என்ன, வாக்கு எண்ணிக்கை சார்ந்து எல்லா ரிசல்ட்டும் வெளியாக போதில்ல, அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கணும்ல, அது ப்ளஸ் தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் எதுவும் நடந்துடக்கூடாது அசம்பாவிதம். இது எல்லாம் சார்ந்து தான் இப்போ ஏற்பட முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் லீவு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்குது அவைலபிளாக. அது யாருன்னா, முறையான காரணங்களுக்காக லீவ் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷனுங்க, விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மருத்துவ விடுப்பில் இருக்கவங்க, மகப்பேறு விடுப்பு, அப்புறம் இந்த குழந்தை பராமரிப்பு விடுப்பு, கல்வி விடுப்புன்னு இந்த லீவுலாம் அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். பட் மற்ற காரணங்கள் சொல்லிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த போல் லீவு மே 2 கிடையாதுங்க. மறு உத்தரவு வர வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொருந்தும். தமிழ்நாட்டில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கா, அதில் இருந்து தான் 234 தொகுதிகளுக்கான வாக்குகளும் ஃபுல்லாக எண்ணப்பட்டு ரிசல்ட் ஒன்றுனா வெளியாக போகுது. இங்கே தேர்தல் மேலிட பார்வையாளர்களா பொறுப்பு வழங்கப்படும் பார்த்தீங்களா, அது யார் நினைக்கிறீங்க? சாதாரண பொறுப்பா மக்களே? அது வெளி மாநிலங்களை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும். வெளி மாநிலங்கள் எதுக்கு ஐஏஎஸ் அதிகாரி இங்கே கூட்டு வராங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எலெக்ஷன் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துடக்கூடாது, சார்பு இருந்துடக்கூடாதுன்னா இந்த விஷயத்த ஒரு முறையும் பண்ணுவாங்க, இந்த முறையும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு தொகுதிக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேர்தல் மேலிட பார்வையாளராக அப்பாயின்ட் பண்ணப்படுவார். அவர் தான் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு சார்ந்து என்னென்ன விஷயங்கள் வெளியே வருதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனை அங்கே ஏற்பட்டதாக இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி பார்த்துப்பாங்க. அரசியலை பற்றி புரிதல் வேணும் அப்படின்னா ஓரளவுக்காச்சும் நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்கணும், யோசிக்கிற திறன் கொஞ்சமாச்சும் இருக்கணும். ஆனால் ஆர்வக்கோளாறு அரசியல் சார்ந்த அபிமானிகள் பல பேர் முளைச்சிட்டாங்களே. இப்போது அவங்க பண்ணுற வேலைகள் இருக்கு. நான் ஏற்கனவே பல முறை வான் பண்ணது, பல வீடியோக்களை நம்ம சொன்னது, ஏன்பா அரசியல் சார்ந்து பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க, தப்பில்லை, எல்லாம் மீறாமல் பார்த்துங்க அப்படின்ட்டு. இந்த சின்ன சின்ன பொடி வாண்டுங்க என்னென்ன வேலையை பார்த்து வச்சிருக்கு தெரியுமா? இந்த பசங்க பார்த்து விட்டுற வேலைக்கு முகத்தை மறைச்சிருக்க கூடாது, ஆனால் ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான் இருக்காங்க, அதான் முகத்தை மறைக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த கடலூரோட சித்திரப்பேட்டை இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த தாவேக்க அபிமானிகள், நான் வயசாக நினைக்கிற இந்த பசங்களுக்கு தாவேக்க அபிமானிகள், நீங்கள் கட்சி சார்ந்த ஆர்வத்தில் போகிறீங்க, அதெல்லாம் தப்பே இல்லை, உங்களோட முடிவு. ஆனால் ஆர்வக்கோளாறு வேலை பண்ணி மாட்டுறீங்களே, உங்கள் குடும்பம் கதறிக்கிட்டு இருக்குல்ல, இதைத்தையா முதல்ல நீங்கள் பார்க்கணும். இந்த 4 பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, தாவேக்காக தான் எங்கள் உயிர், தாவேக்காக தான் எங்கள் ரத்தம், தாவேக்காக தான் எங்களோட வாழ்க்கைன்ற மாதிரி ஆர்வக்கோளாறு வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. இந்த 4 பசங்களும் கடந்த 19ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியோட கொடி இருக்குல்ல, இதை எடுத்து கீழே போட்டு மிதித்து கிழிச்சு என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க தெரியுமா? மக்களே, ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு பார்ட்டிக்கும் அவங்களோட ஃப்ளாக் அப்படின்றது ரொம்ப புனிதமாக பார்ப்பாங்க. எல்லா கட்சிகளுக்கும் பொருந்து நான் சொல்கிற விஷயம். அதை எடுத்து கீழே போட்டு மிதித்து அந்தந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இந்த பசங்க. அது பேக்ரவுண்ட் என்ன பாடல் தெரியுமா? ராவண மாவண்டா பாட்டை போட்டு நாம் தமிழர் கட்சியோட கொடி இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்ட்டின்னு பார்த்து எப்படிங்க கஷ்டப்படுவாங்க? எந்த பார்ட்டி கட்சியோட கொடி இது போல யாருன்னா பண்ணாலும் அந்த சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்க அந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு மாதிரி கொதிச்சு போயிடுவாங்க, மன ஆதங்கம் பெருசாக ஏற்படும். இந்த சின்ன பசங்க சீரியஸ்னஸ் புரியாமல் இது போல வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. மற்ற விஷயங்கள கட்சிக்காரங்க சும்மா சரி ஓகே ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க விட்டு போயிடுவாங்க. ஆனால் கொடியவே போட்டு இது போல் பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ஸ் வித்தியாசம் பார்ப்பானா என்ன? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்கிட்ட. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அந்த பகுதியில், அவங்க கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸார் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த 4 பசங்களையும் ஏன்ப்பா அது போலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதையும் பக்கத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு. சொல்லியிருக்காங்க, ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுருங்கப்பா அப்படின்ட்டு. அந்த பசங்களை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு வார்த்தையாக சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கானுங்க. அந்த பசங்க என்னென்ன சொல்கிறாங்க, நாங்கள் செஞ்சது தப்புங்க, மன்னிச்சிருங்க சீமான் அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பண்ணுறதை பண்ணிட்டு மன்னிப்பீங்க. 19 நாம் தமிழர் கட்சி கொடி அவமதிப்பதனால நாங்கள் மன்னிப்பு கட்டி வருகிறோம். இனி வர காலத்துல எந்த ஒரு கட்சி கொடியும் அவமதிக்க மாட்டோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உலக தமிழ் அலுவலர்களுக்கும் நாங்கள் மன்னிப்பு நாம் தமிழர் கட்சி கொடிய அவமதித்ததினால் நாங்கள் மன்னிப்பு கட்டி வருகிறோம். தமிழ் தலைவர் அரசியல் ஆர்வம் வரலாம் இளைய தலைமுறைக்கு, அது தப்பே கிடையாது. முதல்ல படிப்பில் கவனம் செலுத்து, குடும்பத்தை முதல்ல பாரு, அதுக்கப்புறம் அரசியல் சார்ந்த ஆர்வத்தில் களத்துக்கு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்க குடும்பத்தை பட்டினி போட்டு நீ அரசியலை வந்து ஒன்றும் காட்ட போகிறதில்ல, அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோ. தெலுங்கு ரீமேக் அப்படின்ட்டு இந்த 2 ஃபோட்டோ வச்சு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் தாவேக்காவுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் பல பேர் இருக்காங்கன்னா, விமர்சனங்களை பதிவு பண்ணுற எதிர்ப்பு மண்டல இருக்க பல பேர் இருக்க தானே செய்வாங்க. எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தோம்ல, அதை இங்கேயும் பொருந்தும். அதாவது விஜய் அவர்கள் பொதுவாக தெலுங்கு படங்கள் சார்ந்து அதிகமாக ரீமேக்கில் நடித்தவர். அவர் அது நிஜ லைஃப்லேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பவன் கல்யாண் அங்கே பண்ணாரோ அதே டிட்டோவாக காப்பி அடித்து இங்கே விஜய் அவர்கள் பண்ணுறதா பல பேர் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இது வரைக்கும் அவரோட அப்பியரன்ஸ் இருக்குல்ல, தேர்தல் வியூகம், அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இதெல்லாமே ஜெகன்மோகன் ரெட்டியோட கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ காலம் செல்ல செல்ல பவன் கல்யாண் அவர்களோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பக்தின்ற விஷயத்த பவன் கல்யாண் எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சா நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இதைத்தான் விஜய் அவர்கள் இப்போ பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா பல பேர் பேச ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் சார்ந்த சினிமா துறை இருக்குல்ல, அதில் இருக்க பெரிய பெரிய டைரக்டர்ஸு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போது ஏங்க விஜய் சார் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, இன்கேஸ் எதனா நெகட்டிவாக முடிவு வந்துச்சு அப்படின்னா, அவர் தோல்வியை சந்திக்கிறார் அப்படின்னா திரும்பவும் படம் நடிக்க வர சொல்லுங்கள், ஏன்னா அவர் இல்லாமல் இண்டஸ்ட்ரி நிலைமை ரொம்ப மோசமாயிடும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எண்ணம் புரியுதா, அவரோட கனவுல மண்ணு ஊந்துச்சுனாக்கா எங்கள் கனவுல மண்ணு ஊந்துடக்கூடாது வாங்கன்றாங்க. திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு விஜய் அவர்கள் போனது பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. விஜய்ன்ற பேருக்கு முன்னாடி ஜோசப்ன்ற ஒன்று இருக்கிறதையே பல பேர் அப்போ தான் எடுத்து பேசவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனா பிறந்த நீ எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம், அவங்க பவுண்டரி செட் பண்ணுற உரிமை எந்த மனுஷனும் கிடையாது, அற்ப மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. ரைட்டு. ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்குல்ல, விஜய் அவர்கள் இப்போ அங்கே கிளம்பி போயிட்டாங்க. முதல்ல திருச்செந்தூர் முருகர் கோயில், இப்போ ஷீரடி சாய்பாபா கோயில். ஆக்சுவலாக விஜய் அவர்களுக்கு இந்த ஷீரடி சாய்பாபா மீதான பக்தின்றது இப்போ வந்ததில்லை, பல வருடமாக இருக்கிற ஒரு பக்தி தான். எப்படி அஜித் சாருக்கு இருக்கும் சாய்பாபா மேலே ஒரு பக்தி, அதே பக்தி இவருக்கும் இருந்திருக்கு. இவருக்கு இந்த பக்தி வர காரணம் மேபி அவங்களோட அம்மாவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஷோபா அவர்கள். ஏன்னா சென்னையில் ஒரு கோயிலை கட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? கடந்த 2024 டாக் ஆஃப் த டவுனே அந்த கோயில் தான். விஜய் கோயில் கட்டார்ப்பா அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய்க்கு உதவி செய்ய அவங்க அம்மாவோட ஆசைக்கு இணங்க சென்னையில் அந்த கோயில் கட்டப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கோயில் இதுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்க வேண்டியது நம்ம உதயம் தேட்டர் இருந்துச்சுல, அதுக்கு அருகில் தான் முதல்ல கோயில் அவங்க கட்டதா இருந்துச்சு. ஷீரடி சாய்பாபா கோயில் மாதிரி சென்னையில் ஒன்று வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஷுவோ தெரியல, அந்த கோயில் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் சென்னைக்குள்ளே வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இந்த கோயில் திறப்பு இருக்குல்ல, அது சார்ந்த கோயிலை பற்றி இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. 2024 சார்ந்து பதிவு பண்ணப்பட்ட காட்சி இது. அப்போ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதை ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஓகே ரைட்டு. ஷீரடி கோயிலுக்கு இப்போ விஜய் அவர்கள் போனதில் எந்த ஆச்சரியமும் இல்லை, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஷோபா அவர்கள் இருக்காங்கள, தீவிரமான சாய்பாபா பக்தைங்க. எஸ்எஸ்சி அவர்கள் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தை தான் அவர் வாயிலிருந்து அதிகமாக வர வார்த்தைங்க. கிறிஸ்டியானிட்டி மேலேயும் ஜீசஸ் மேலேயும் அளவு கடந்த பக்தியவும் நம்பிக்கையும் வச்சிருக்கவர் தான் எஸ்எஸ்சி அவர்கள். இந்த தம்பதிக்கு பிறந்த மகனான விஜய், ஜோசப் விஜய், இவர் எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலாம், எந்த மார்க்கத்தோட பற்றாளராக அவர் இருக்கலாம் அப்படின்றது அவரோட தனிப்பட்ட முடிவு. ஆனால் இவரோட பேருக்கு முன்னாடி ஜோசப்னு வரதை வச்சு பல பேர் இவருக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க, பக்கா கிறிஸ்டின் பாய் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ செஞ்சிருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை பற்றி விஜய் ரசிகர்களையும் தாண்டி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னப்பா ஒரு சர்ச் எதனா கட்டுவார்னு பார்த்தா கோயிலை கட்டியிருக்காரு அப்படின்ட்டு. மறைந்த டேனியல் பாலாஜி அவர்கள் இருக்காங்களே, அவர் தான் சம்பாதிச்ச காசை வச்சும் தன்னோட நண்பர்கள் கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்டை வச்சும் ஒரு பெரிய கோயிலே கட்டியிருந்தார். ஆனால் அவர் பண்ணது கிட்ட இருந்து ஃபுல்லாக அந்த வேலைகளை எடுத்து போட்டு செஞ்சுருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் இந்த கோயில் கட்டுற வேலை இருக்குல்ல, இதை எடுத்து போட்டுலாம் பெருசாக செய்யலை. ஏன்னா சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் ஸ்பாட்லேருந்து ஃபுல்லாக பண்ண மாதிரி. அதெல்லாம் கிடையாதுங்க. ஷோபா அவர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க, விஜய் அவர்களோட அம்மா. அதன் பேரில் தான் சாய்பாபா கோயிலை கட்டுறதுக்கு விஜய் அவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷோபா அம்மாவுக்கு இது நீண்ட நாள் ஆசையா, நான் சாய்பாபாவோட தீவிரமான பக்தர், என்னோட பக்தியை நான் வெளிக்காட்டணும் அப்படின்னா ஒரு கோயிலை நம்ம ஊரில் எழுப்பணும் அப்படின்ட்டு அவங்க இந்த ஆசையை விஜய் அவர்கள்கிட்ட இன்புட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்களாம். விஜய் அவர்களும் அம்மாவோட ஆசை தானே நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சாய்பாபா கோயிலை இப்போ கட்டி முடிக்க உதவி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த 1 வருஷமாகவே இந்த கோயில் கட்டுற வேலை பெருசாக போயிட்டு இருந்திருக்குங்க. வேற எங்கேயும் இல்லை, நம்ம சென்னை கொரட்டூர் இருக்குல்ல, அங்கே தான் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ஒரு நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கிரவுண்டாங்க, 7 மேலே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, 7, 8ன்ற மாதிரி தான் போகுது. இந்த நிலம் ஆக்சுவலாக விஜய் சாரோட பேரில் இருந்த நிலமா. அம்மா ஆசைக்காக இந்த நிலத்திலே கோயிலை அவர் கட்டி கொடுத்துருக்காராம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் டிசைன் இருக்குல்ல, அதை ஒத்து தான் இந்த கோயிலை இப்போ எழுப்பியிருக்காங்களாம். ஷீரடி சாய்பாபா கோயில் மேலே ஷோபாமாவுக்கு இருக்கிற அந்த ஒரு பக்தி இருக்குல்ல, அதுவும் இங்கே வெட்ட வெளிச்சமாகுது. இதுக்கெல்லாம் மேலே ஷோபா அம்மா மேலே அவங்களோட பையன் விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தாய்ப்பாசம் இருக்குல்ல, அதுவும் அங்கே லிட்டரலாக ஓப்பன் அப் ஆகுதுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த படம் கும்பாபிஷேக நேரத்தில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சமூக வலைதள முழுக்கவே சமீபத்தில் ஆட்கொண்டிருந்த படம் இந்த படம் தான். ஆக்சுவலாக இந்த புகைப்படம் வெளியானதும் பல பேரை முணுமுணுத்தது, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் சார் அடிக்கடி போவார் போல இருக்கு அப்படின்ற பேச்சு தான். ஆனால் அங்கே எடுத்ததா இங்கே எடுத்ததான்றதான் அடுத்த கேள்வி. எப்படி ஒரு திருப்பதிக்கு நம்ம தி நகரில் ஒரு குட்டி திருப்பதி சின்ன திருப்பதினு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், அதே போல் ஷீரடி சாய்பாபா இருக்கார்ல அந்த ஒரு கோயிலில் அது சார்ந்த ஒரு சென்னை குட்டி ஷீரடி சாய்பாபாவா இந்த கோயில் பரிணமிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா அங்கே போயிட்டு பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கும்பாபிஷேக நேரம் சொன்ன பார்த்தீங்களா, விஜய் சார் வந்துட்டு போன நேரம் அப்போ மட்டும் க்ரௌடை உள்ள விடலையாங்க. அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா மாலை நேரத்தில் தான் ஃபுல்லாக க்ரௌடை உள்ள விட்டுருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த கோயிலை நோக்கி போகிற கூட்டங்களோட எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி தெரியுங்க. பக்தர்கள் கூட்டம் அந்தளவுக்கு இருக்கான். ஷோபா அவர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா தான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இதை பையன் மூலமாக அவங்க செய்ய வச்சுருக்காங்களே, இது சார்ந்த ஒரு பெரிய கழிப்பில் அவங்க இருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே நான் வியாழக்கிழமை வந்துடுவேங்க கோயிலுக்கு, இதுக்கப்புறமா தொடர்ந்து வரப்போகிறேன், நானும் சரி மக்களும் வாங்க, எல்லாருக்கும் சாய்பாபா அருள் கிடைக்கட்டும், ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் கட்டினது விஜய் சாரோட அம்மாவோட ஆசை மட்டும் கிடையாது, விஜய் சாருக்கே அந்த ஆசை இருந்ததா இன்னொரு தகவல் வெளியே. ஆக்சுவலாக இந்த தகவல் நான் சொல்ல போகிறது உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் டாக் போயிட்டுருக்கு, அதை மட்டும் மக்கள் காதுகளில் போடுறேன். கடந்த 3 வருஷமாகவே ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் சார் போயிட்டு வந்ததா ஒரு தகவல் இருக்குங்க. ஸோ அந்த கோயிலால் ஈர்க்கப்பட்ட அவர் தான் சென்னையில் நாம் ஒரு கோயிலை எழுப்பினா என்ன, ஏற்கனவே அம்மாவோட ஆசை இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்து பூர்த்தி பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை எழுப்பினதா இந்த டாக்கு. எந்த அளவுக்கு சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் அந்த 2 கோயில்களுக்கும் ஷீரடியில் பாடப்படுற ஆரத்தி பாடல்கள் இருக்குல்ல, அதில் தொடங்கி இந்த 4 வேளை பூஜை ஸ்டைல் ஒன்று இருக்கும், அது வரைக்கும் இந்த கொரட்டூர் சாய்பாபா கோயிலையும் ஃபாலோ பண்ணுறாங்களாம். இந்த அளவுக்கு சிமிலாரிட்டியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் இந்த கோயில் திறக்கப்படுறதை முன்னிட்டு நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இருக்காங்களே, இவர் கோயிலுக்கு நேரில் வந்திருக்காருங்க. வந்தவர் விஜய் சாரோட அம்மா ஷோபா இருக்காங்களே, அவங்களோட கால்களில் விழுந்து அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக அவரே சிலாகிச்சிருக்காரு, நல்லா கட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. என்ன ஒரே ஹிந்துஸோட கோயில்களாக டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இவர் படத்தை காட்டுவார், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து அது இப்போல்லாம் ட்ரை பண்ண மாட்டாரான்னு பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலும் சில பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, ஏன்னா நீங்கள் வேறுங்க, எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் மும்மதங்களுக்கும் பொதுவானவர், அடுத்து மெக்கா மெதினா போவார் பாருங்க அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏங்க அவர் ஜெருசலேம் வேட்டிகன் இங்கெல்லாம் போகணும் ஆச்சரியப்படுத்திக்கலாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். இதெல்லாம் கேட்குற அவர் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாருன்னா எனக்கு தெரியலங்க. இது கூட சில அரசியல்வாதிகள் திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனத்தை, தோத்துட்டு இது போல் ஆன்மீக பயணம் மேற்கொண்டால் சரியாக இருக்குங்க உங்களுக்கு, அதான ரிசல்ட்டாக வரலையே, அதுக்குள்ளே எதுக்கு இப்படி கோயில்களாக சுற்றுறீங்க, பயமா இல்லை கடலுக்கிட்ட போயிட்டு வேடிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பயணிக்கே பால் காவடி எடுத்தாலும்ன்ற மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல விமர்சனங்களை விஜயர்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயில் போனது ஒரு குத்தமா, எவ்வளோ தூரம் பெருசாகிட்டு இருக்குல்ல இது, ரைட்டு. அடுத்து ஜனநாயகன் பஞ்சாயத்துக்கு வாங்க. இந்த படத்துக்கான சென்சார் கிடைக்காமே இருந்துச்சுல, வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் படத்தை கடப்பில் போட்டிருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. சென்சார் போடி நல்லா அந்த உண்மை தெரியும், அவங்க மனசு இறங்குவாங்க தான் நினைக்கிறேன். இன்னும் சில நாட்களுக்குள்ள சென்சார் சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கிடைச்சிடும்னு சொல்லப்படுது, அதுவும் அஃபிஷியலாக சொல்ல முடியல யாராலையும். வர்ற மே 8 இல்லைனா மே 14ஆம் தேதி போல் இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த டாக்ஸிக் படம் இருக்குல்ல, அது திரும்ப தள்ளி போயிருக்கு. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜனநாயகன் படத்தில் ப்ரொடியூஸ் வரும். ஸோ இந்த படம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம ஜனநாயகன் படத்தை ஸ்க்ரீனில் விட்னஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். நடக்கிறதுலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன, சிவனன் இருந்த கருப்பு படம், இந்த படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் வந்துருச்சு, நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாகிடும். ஏன்னா எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் தனியாக வந்து அவங்க வசூல் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த கருப்பு சார்ந்த ரிலீஸ் டேட் எல்லாரும் தெரிஞ்சிச்சுல, இல்லை ஜனநாயகன் ரிலீஸ் டேட் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அது கருப்பு படத்தோட கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா எந்த படம் பின்வாங்கும்னு நான் அவங்க சொல்லி தெரிய வேணாங்க. பார்ப்போம் இந்த சினிமா பஞ்சாயத்து இதுக்கப்புறம் எங்கே போய் நிற்கும் அப்படின்ட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஜனநாயகன் தான் விஜய் அவர்களோட கடைசி படமாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க.
வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.